குடும்பத்திற்குள்ளே குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு நாரி போனது. குழந்தை வளர்ப்பு சரியாக வளர்த்திருக்கிறோமா? யாராவது சொல்லுங்களே, குழந்தை வளர்ப்பிலே இன்றைக்கு ஜெயித்தவன் தான் உண்மையில் வாழ்க்கையில் ஜெயித்தவன். நாம் உருவாக்கி இருக்கிற குழந்தைகளை மார்க்கமும் உலகமும் தெரிந்த குழந்தைகளாக, விரல் நுனியிலே மார்க்க சட்டத்தையும் உலக சட்டத்தையும் அரசியல் சட்டங்களையும் கையிலே வைத்திருக்கிற குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? ஹலால் ஹராம் தெரிந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறோமா? பேணுதலை கொண்ட குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறோமா? பெரியவர்களை மதிக்கிற குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறோமா? இல்ல. 25 வயசு ஆயிருச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும். என்ன இடுப்புல இருந்து இறங்கவே இல்லை புள்ள. செல்லம் கொடுத்து வளர்த்து 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 இன்னைக்கு நம்ம வீட்டினுடைய நிலைகள் எல்லாம் இதுதான். பிள்ளைய என்ன இடுப்புல இருந்து இறக்காமலே வாழ்ந்து வருகிறோம். என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. பெருமைக்குரிய விஷயமா? அன்புக்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த விதம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய இல்லமெல்லாம் பட்டினி கிடக்கிறார்கள். 3 நாள் 4 நாள் பட்டினி, கடுமையான பட்டினி. இதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உலகத் தலைவர்கள் பெருமானாரின் வரலாறை கொஞ்சம் பார்க்க வேண்டும். 3 நாள் பட்டினி. உலகத்தில் எந்த தலைவராவது அப்படி உண்டா? பட்டினி கிடந்த தலைவர்கள் உண்டா? இல்லையா? பட்டனுக்கு மட்டும் பல லட்சம் செலவழிக்கிற தலைவர்கள் நிறைய உலா வருகிற காலத்திலே கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். 3 நாள் பட்டினி. பெருமானார் தேடி போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் என் பேர பிள்ளைகள் எல்லாம் எங்கன்னு கேட்கிறாங்க. 2 பேர் இப்பதான் வெளியே போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு சென்ற பேரர்களை தேடி செல்கிறார்கள். பசியோடு சென்ற பேரர்களை தேடி செல்கிறார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வருகிறார். ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். என் பிள்ளைகளை பாத்தீங்களா? பேர பிள்ளைகளை 2 பேர் அழுதுட்டு போனாங்க பார்த்தேன். 2 பேர் அழுதுட்டு போனாங்க பார்த்தேன். என்ன காரணம்னு கேட்டேன். கடுமையான பசின்னு சொன்னாங்க. எனக்கே தாங்கல. அதனால நான் வைத்திருந்த ஆடுகளில் வேகமாக பாலை கறந்து தம்பி ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தேன். அவர் குடிப்பதற்கு வாய்வரை கொண்டு சென்று விட்டார். அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தடுத்து விட்டார். கேட்டார். இடையன் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஹசன் ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்கள் எஜமான் இந்த ஆட்டிலே பால் கறக்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உங்களுக்கே ஹலால் இல்லை, பிறகு எப்படி நாங்கள் குடிப்பது ஹலாலாகும் என்று திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த பாலை குடிக்கல. பெருமானார் தேடி செல்லுகிறார்கள். ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்களையும் மடியிலே போட்டுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பழங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறதே, பேரித்தம்பழம் சாப்பிட்டு இருக்கலாமே. சொன்னார்கள், நானா, இது சதக்காவின் மரம். இந்த மரத்திலே சாப்பிடுவதற்கு நபியின் குடும்பம் சாப்பிடுவது ஹலால் இல்லையே. சதக்காவின் பொருள் ரசூலின் குடும்பத்திற்கு ஹலால் இல்லை, எனவே சாப்பிடவில்லை. 2 பேர்களையும் வாரி அணைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் சென்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்தார்கள். ஃபுஸ்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா. குழந்தைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள்.